ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா. ராமானுஜர் நூற்றந்தாதி 44ஆம் பாசுரம். இப்படி எம்பெருமானார் பெருமையை உபதேசித்த பின்பும் ஒருவரும் எம்பெருமானார் விஷயத்தில் ஈடுபடாததை பார்த்து அவர்களுடைய தன்மையை நினைத்து வருந்துகிறார். சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் சுருதிகள் நான்கும் இல்லை, இல்லா அறநெறியாவும் தெரிந்தவன் எண் அரும் சேர், நல்லார் பரவும் ராமானுஜன் திருநாமம் நம்பி, கல்லார் அகல் இடத்தோர் எது பேர் என்று காமிப்பரே. பரந்த பூமியில் ராமானுஜனின் திருநாமத்தை பக்தியுடன் ஓதாமல் பொழுதை வீணாக்காதீர்கள் உலக மக்களே. பெரிய பூமியில் உள்ளவர்கள் புருஷார்த்தம் குறிக்கோள் ஏது என்று ஆசைப்படுவார்கள். சொல்வளத்தை கொண்டதாய் தனித்துவம் வாய்ந்ததாய் இயலிசை நாடகம் என்று 3 வகையாக இருக்கும் தமிழும், ரிக் யஜூர் சாம அதர்வனம் என்னும் 4 வேதங்களும், கணக்கிலடங்காத தர்ம மார்க்கங்கள் எல்லாமும் அலகலகாக ஆராய்ந்திருப்பவராய், நினைக்க பார்த்தால் நினைத்து முடிக்க முடியாததான கல்யாண குணங்களை உடையவராய், நல்லவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆனந்தத்துடன் கொண்டாடும்படி இருக்கும் எம்பெருமானாருடைய திருநாமத்தை நான் சொன்ன வார்த்தையை நம்பி தெரிந்து கொண்டு சொல்லாமல் இருக்கிறார்கள். ஐயோ, இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்?